நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். இது நாள் வரைக்கும் இருக்கை விவகாரத்தில் சபாநாயகர் முடிவெடுக்கல. முதல்வர் கோரிக்கை வைக்கிறார், உடனே சபாநாயகர் முடிவெடுக்கிறார். இப்போ ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு சுப்ரத்னம் என்ன சொல்றாருன்னா, நாங்க பாஜகவுடனான கூட்டணி தொடருது அப்படின்றத அழுத்தம் திருத்தமா ஓபிஎஸ் பதிவு பண்ண பிறகு திரு ஸ்டாலின் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார், அரசியல் உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரெண்டுக்கும் ஏதாவது காரணம் இருக்கிறதா சந்தேகிக்கிறீங்களா? வணக்கம். பொதுவாகவே ஒரு சட்டமன்றம் சட்ட விதிகளின்படியும் மரபுபடியும் தான் இயங்க முடியும். அந்த வகையில சட்ட விதிகளை காற்றில் பறக்க விட்டு, அதே போன்று மரபுகளை காற்றில் பறக்க விட்டு சட்டமன்றங்களை நடத்துவது என்பது ஜனநாயகத்தினுடைய ஒரு கேலி கூத்து. அந்த வகையில் தான் எங்களுடைய அந்த கோரிக்கை, அதாவது ஒரு நியாயமான கோரிக்கை, நியாயமான ஒரு உரிமை என்று கூட சொல்லலாம். ஏன்னா காலகாலமாக பின்பற்றப்படுகின்ற அந்த மரபு என்பது ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி அந்த துணைத் தலைவர் பதவி என்பது. அந்த வகையில் ஒரு பிரதான எதிர்கட்சி என்ற அடிப்படையிலே எங்களுக்கு வழங்காமல், அதே அடிப்படையில ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு பார்த்து வேறு அதாவது திரு ஓபிஎஸ் வழங்கியது என்பது நிச்சயமாக ஜனநாயகத்திலே நம்பிக்கை கொண்டு யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாகும். அந்த வகையில ஒரு கோரிக்கை பல முறை வைத்து ஏதோ செவிடன் காதில் ஊதிய சங்கு ஊதிட்டே இருந்தோம். இப்போது கொஞ்சம் கேட்டுது. அதாவது 30 மாசம் கழிச்சு, அதாவது சங்கரா என்று சொல்லக்கூடிய வகையில சொல்லுவாங்க. அது இந்த முன் இருக்க திமுகவுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு நெக்ஸஸ் இருக்கு. ரெண்டு தரப்பும் ஒரு புரிந்துணர்வோடு செயல்படுறாங்க இந்த விவகாரத்துல. ஓபிஎஸ் திமுகவுக்கு சாதகமா இருக்கார், திமுக ஓபிஎஸ்க்கு சாதகமா இருக்கிறதுனாலதான் இதுல ஒரு முடிவே எடுக்க மாட்டேன்றாங்க. நீங்க தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சீங்க. ஆனா இப்ப முதல்வரே வலியுறுத்துறார் பேரவையில, சபாநாயகர் முடிவை எடுத்துட்டார். அப்போ ஓபிஎஸ்க்கு திமுக சாதகமா இல்லைன்னு முடிவுக்கு வரணுமா? இல்ல இப்போ நீங்க அது பாத்தீங்கன்னா ஒரு ஓபிஎஸ் பொறுத்தவரை ஒரு பிஜேபியினுடைய ஒரு பி டீம் வச்சுக்கலாம், அதே போல டிஎம்கேனுடைய பி டீம் வச்சுக்கலாம். ரெண்டு பேருக்குமே அதாவது மத்தளம் மாதிரி தலையாட்டுகின்ற ஓபிஎஸ் பொறுத்தவரை. அதனால அவரை பொறுத்தவரை பொதுவாக ஒரு எங்களுடைய அந்த உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்கு. அதுதான் நான் சொல்ல முடியும். அது இப்போ நேற்று இல்லைன்னா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எப்படி இருந்தாலும் பல்வேறு வகைகள்ல எல்லாம் நீதிமன்றம் ஒன்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பா எல்லாம் மேலும் மேலும் போகும் தெரியும். அதனால எதுக்கு இந்த பிரச்சனை, அதனால கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ காலம் தாழ்த்தி 30 மாசம் பொறுத்து இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நன்றி திரு ஜெயக்குமார், இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு. நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.